வணக்கம் ப்ரோ. படம் காந்தாரா படம் பார்க்க வந்திருக்கேன். அந்த படம் எப்படி இருக்கு? இன்னைக்கு காலையில தான் பார்த்துட்டு வந்த படம். ஆக்சுவலா என்னன்னா இந்த படம் எல்லாருமே போன்ல பார்க்காம தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி எல்லாமே கூஸ் மூமெண்டா இருந்துச்சு. சொல்ல போனா ஒரு உண்மையா ஒரு சாமி படம் ஃபீல் தான் அது. ஆனா அது வந்து டோட்டலா சாமி படம் இல்லாம நம்மளுக்கே அது ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா மெயினா பிஜிஎம் எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 2 வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இன்னும் பலமா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாரா இருந்தாலும் எல்லாருமே வந்து தியேட்டர்ல மட்டும் இந்த படத்தை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கிறதுக்கு வந்து செகண்ட் பார்க்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து அவர் சிம்பிளா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டாரு. அது பட்ஜெட் இல்ல போல. ஆனா இந்த படத்துக்கு அவர் வந்து அந்த அதுல எப்படி மாயம் வராங்க, என்ன எதுக்காக மாயம் வராங்க, அந்த ஒரு ரீசனுக்காக பேக் டூல இருந்து அந்த காலத்துல ராஜகாதையில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. டைரக்ஷன் ரிஷப் ஷெட்டி எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அவ்வளவுதாங்க. பயங்கர ஆக்ஷன் பின்னி எடுத்திருக்காருன்னு சொல்லி. ஆமா ஆமா. நான் வந்து எப்படி சொல்றேன்னா RRR படத்தை நீங்க படம் பாத்தீங்கன்னா கூட நீங்க அதுல ஒரு புலியூ சீக்வன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்காது. விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுல விஎஃப்எக்ஸே தெரியல. சோ அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காரு. எனக்கே ஒரு ஃபைட் பார்க்கும்போது திருப்பம் அது கண்டிப்பா ஃபேமிலியோட கூட பார்க்கணும் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? 3 வாட்டி கூட பார்க்கலாம். கண்டிப்பா படம் நல்லா இருக்கு. ஒரு மலையாள ஆக்டர் வந்து ஜெயராம் என்ன கேரக்டர் பண்ணிருக்காரு? அவர் ஒரு ராஜா கேரக்டர். ஆமா. அவர் ஆக்சுவலா இது சொல்ல வேணாம், சொல்ல எனக்கே தோணல. சொல்லிட்டா நல்லா இருக்காது கதை. ஆனா அவர் தான் வில்லன் படத்துல. இது வந்து நடந்த அவரு கர்நாடகாவில் நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காருன்றாங்க. இது அப்படி இல்லைங்க. கர்நாடகா படத்துல நினைக்காதீங்க. இது பொட்டலா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளுக்கு யாரும் சொல்லல. செகண்ட் பார்ட் அதான் அந்த படத்துல சொல்லல. சாப்டர் 1ல பிறகு என்னன்னா அவர் யார் அந்த கடவுள்னா ஈஸ்வரர் தான் கடவுள். சிவனை பத்தி தான் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? அது தெரிய வரும்போது சரியான கூஸ் பம்பஸ் இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்த்தே ஆகணும். சரி, இந்த படத்துக்கு எத்தனை கோடி அடிக்கின்றீங்க இந்த படம் பட்ஜெட்? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அதான் அந்த படத்தோட பழைய படத்தோட நல்லாவே வசூல் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு படத்துக்கு. அந்த படத்துக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்காங்க. நல்ல படம். நம்ம நல்லா பண்ணிருக்காங்க. செலவு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 1000 கோடி அடிக்கும் தான் தோணுது. மக்களுக்கு வந்து நல்லா விருந்தா கொடுக்கணும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆமா. மக்கள் வந்து பயங்கர எதிர்பார்ப்புற அந்த படம் இல்ல கண்டிப்பா வந்து பாக்கணும். இந்த படம் வந்து சோட போகல. ஆமா. நான் வந்து நேத்து வரைக்கும் நான் நினைக்கல. சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் வந்து நேர்ல வந்து பாக்கணும்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேன். நான் திருப்பி இன்னொரு ஷோ வந்து பாப்பேன். கண்டிப்பா வந்து பாருங்க. ரசிகரை வந்து பார்க்க சொல்றீங்க. ஆமா. எல்லாரும் வந்து தயவு செய்து என்ஜாய் பண்ணி பாருங்க. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நம்மள புல்லரிக்க வச்சிரும். கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ.